ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். எஃபிஷியன்ஸ் சாப்டர் 3 verses 18 and 19. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வேண்டுதல் செய்கிறார். என்ன வேண்டுதல் செய்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுவும் அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு சொல்கிறாரு, அறிவுக்கு எட்டாத அன்பு அப்படின்னு சொல்கிறார். அறிவுக்கு எட்டாத அன்பு அப்படின்னு சொல்கிறார். டு நோ த லவ் ஆஃப் கிரைஸ்ட் விச் பாசஸ் நாலேஜ்னு சொல்கிறார். விச் பாசஸ் நாலேஜ். அறிவுக்கெட்டாத அந்த அன்பை நீங்களும் நானும் அறிந்து கொள்வதற்கு வல்லவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி நமக்காக பவுல் வேண்டிக் கொள்கிறார். அந்த எபேசு சபைக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் வேண்டிக் கொள்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த அறிவுக்கு எட்டாத அந்த அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்போது, அந்த அன்பினுடைய முழு தோற்றம் எங்கே வெளிப்பட்டது என்று சொன்னால், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. எப்போ அந்த அன்பு உண்டாயிருக்கிறதா? கல்வாரி சிலுவையிலே தம்முடைய குமாரனை நமக்காக நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தார். அந்த மரணம், அந்த சிலுவையின் மரணம் தான் அன்பின் பூரணம், அன்பினுடைய முழுமை, அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக அது காணப்படுகிறது. அதிலும் அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு சொல்கிறாரு, அறிவுக்கு எட்டாத அன்பு. அறிவுக்கு எட்டாத அன்பு இது. லவ் ஆஃப் கிரைஸ்ட் விச் பாசஸ் நாலேஜ்னு சொல்கிறார். அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். எப்படி அது அறிவுக்கெட்டாத அன்பு என்று நாம் பார்க்க, யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஜான் சாப்டர் 19 verses 17 and 18. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டார் என்று சொன்னால், கொல்கதா, கபாலஸ்தலம். கபாலஸ்தலம் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தமாம்? ஸ்கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்கல். அந்த ஸ்கல் என்று சொன்னால் ஆங்கில வேதத்தில் வாசிக்கிறேன், and he bearing his cross went out to a place called the place of a skull, which is called in Hebrew Golgotha. அப்போ ஸ்கல் என்று போட்டிருக்கு. ஸ்கல் என்று சொன்னால் மண்ட ஓடு. அந்த மண்ட ஓட்டுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது பாருங்கள். கண் இருக்காது, நாக்கு இருக்காது, மூக்கு இருக்காது, எல்லாவற்றுக்கும் மேலாக மூளையே இருக்காது. மூளையே இல்லாத ஒரு காரியம்தான் அந்த மண்ட ஓடு. அந்த மண்ட ஓடை போல இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஒருத்தரை அன்பு கூறுறது எப்படி அன்பு கூறுறோன்னா, நம்ம தலைக்குள்ளே மூளை இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, காது இருக்குது, நாக்கு இருக்குது. இந்த கண்ணால் நம்ம பார்க்குறோம், காதால் சில காரியங்களை கேட்குறோம், மூளையில் சில காரியங்களை அறிந்து கொள்கிறோம். இதெல்லாத்தையும் வச்சு தான் சென்ஸ் பண்ணி நம்ம ஒருத்தரில் ஒருத்தர் அன்பு கூறுகிறோம். ஓ, இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்களில் அன்பு கூறலாம். சிச்சி, இவன் ரொம்ப மோசமான ஆள், இவங்கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இவங்ககிட்ட அன்பெல்லாம் கூறக்கூடாது, இவங்ககிட்ட நம்ம ஒரு டிஸ்டன்ஸ்லேயே பழகணும். ஓ, இந்த ஆள் வந்து திருடன்,
இவன் எல்லாரையும் ஏமாத்தினவன், இவன்கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்படி நம்ம மூளையில் எல்லாத்தையும் அறிந்து நம்ம ரீசன் அவுட் பண்ணி நம்ம அன்பு கூறுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து நம்ம எபேசியரில் வாசித்தோம். அறிவுக்கு எட்டாத அன்பு, அறிவுக்கு எட்டாத அன்பு, பாசஸ் நாலேஜ்னு போட்டிருக்கு. அப்படிப்பட்ட அன்பு, அறிவுக்கெட்டாத அன்புனா அந்த அன்பு பாருங்க, அறிவுன்ற ஒரு காரியமே இல்லை. அறிவுன்ற ஒரு காரியமே ஏனென்று சொன்னால் கபால ஸ்தலத்துக்குள்ள என்ன இல்லை? மூளை இல்லை. மூளை ஆண்டவர் பாருங்க, அவருடைய சிந்தையில் யாரையுமே இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் கொலைபாதகன், இவன் திருடன், இவன் மோசமானவன்லாம் ஆண்டவர் கண் நோக்கி பார்க்கவே இல்லை. எல்லாரையும் ஒரே சமமாக நேசித்து ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே கொடுத்தார். அந்த கொல்கதாவிலே, அந்த கபாலஸ்தலம் என்கிற ஸ்கல், அந்த மண்ட ஓட்டை போல் இருக்கிற அந்த இடத்துல தான் அவர் அறையப்பட்டார். அந்த மண்ட ஓடு அதை தான் குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த இடத்துல எபேசியரில் சொல்கிறாரு, கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கெட்டாத அந்த அன்பின், அறிவே இல்லை. அந்த இயேசுவின் அன்பிற்கு அறிவில்லை. அறிவு இருந்துச்சுன்னா அவர் என்ன செஞ்சிருப்பார்? தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். அப்படி சொல்லியிருக்கவே மாட்டார். இவன் தான் நம்மளை அரைஞ்சவன், இவன் தான் நம்மளை ஆணி அடித்தவன், இவன் தான் நம்மளை சவுக்கில் அடித்தவன், இவன் தான் நம்மளுடைய முகத்தில் காரி துப்புனவன் என்று சொல்லி ஆண்டவர் தன் கண்களால் பார்த்து தன் மூளையினால் அறிந்து ஆண்டவர் அவர்களில் அன்பு கூர்ந்திருக்கவே மாட்டார். ஆனால் இயேசுவின் அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, அறிவு கெட்டாத அன்பு மாத்திரம் இல்லை, அறிவு கெட்ட அன்பு. அறிவே இல்லை. அந்த அந்த கபாலஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்கல்லுக்குள்ளே எப்படி மூளை இல்லையோ, ஆண்டவர் தன் மூளையில், தன்னுடைய சிந்தையில் எதையுமே ரீசன் அவுட் பண்ணாமல் எப்படி ஒரு ஸ்கல்லுக்குள்ளே காலியாக இருக்குமோ அதுபோல் அவருடைய சிந்தை எந்த காரியத்தையும் தன்னுடைய மனதிலே குரோதத்தை, கோபத்தை, வன்மத்தை எதையுமே வைத்து கொள்ளாமல் ஆண்டவர் அறிவுக்கட்டாத அந்த அன்பினாலே ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் நேசித்தார். அப்படி நேசித்ததுனால தான் அந்த கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக மரித்தார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். வல்லவர்களாக, தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிறையப்பட என்று சொல்லி பவுல் அந்த எபேசு சபைக்கு ஜெபித்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெபிக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து அந்த அன்பின் பூரணம் வெளிப்பட்டதே, அந்த அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இன்னதென்பது அந்த கல்வாரியில் தான் வெளிப்பட்டது என்பதை அறிந்து அந்த கல்வாரியை நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக நாங்கள் மாற, அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்பதை நாங்கள் அந்த சிலுவையின் மூலமாக நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கபாலஸ்தலம் என்கிற அந்த மண்டை ஓட்டை போல காலியாய் இருந்த அந்த மண்டை ஓட்டு, அந்த இடத்துல நீ சிலுவையில் அறையப்பட்டீர். அது என்ன சொல்லுகிறது? ஆண்டவரே, நீர் எதையுமே ரீசன் அவுட் பண்ணாமல் எல்லாரையும் சமமாக நேசித்து நீர் மரித்தீர் என்பதை அது எங்களுக்கு விளங்க பண்ணுகிறது என்பதை அறிந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வசனம் கேட்ட பிள்ளைகள் மேல் உம்முடைய அன்பு பூரணமாகட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.